ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 4 ஆஃப் என்எம்எஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா அனாலஜி. அனாலஜினா என்னன்னா டு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த வேர்ட்ஸ் அண்ட் அப்ளை இன் த நெக்ஸ்ட் பேர். அதாவது ஒரு 2 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 வேர்ட்ஸுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி அதை இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து அனாலஜி. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ புக்கு ரீடு, அப்போது புக்குக்கும் ரீடுக்கும் என்ன மீனிங்கிறத கோலனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டபுள் கோலன் கொடுக்கும் போது அது வேறு ஸ்டேட்மெண்ட் ஆகிடுது. ஓகேவா? இப்போது புக்குக்கும் ரீடுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, புக்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். அப்போ புக் ரீடு. அப்போ பெண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் பண்ணுவோம். அப்போ அதுதான் ஆன்சர். இதுதான் ஒரு சைடு இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சி அடுத்த பேருக்கு அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேர்ட். பேர்ட் வந்து என்ன பண்ணும்? பறக்கும். அப்போது பேர்ட்க்கும் ஃப்ளைக்கும் என்ன இதுனா அதோட ஆக்டிவிட்டீஸை சொல்கிறது. அண்ட் ஃபிஷ் அப்போ என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணும், நீந்தும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டாக்டர். டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன இது? டாக்டர்னாலே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க, அப்போ அவங்க பிளேஸை சொல்கிறது. அப்போ டீச்சர்னாலே எங்கே தான் இருப்பாங்க? ஸ்கூலில் தான் இருப்பாங்க. அப்புறம் சன்னுக்கும் டேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து மார்னிங் தான் வரும், டேயில் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மூன் எப்போ வரும்? நைட்டு தான் வரும். இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு வந்து கவ் காஃப். கவ்வுக்கும் காஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, கவ்வுங்கிறதோட குழந்தை, அதாவது குட்டியை தான் காஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? பேபியை தான். அப்போது டாகோட பேபியை என்ன சொல்லுவோம்? பப்பின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப். இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், இதை வந்து எல்லோரும் பண்ணி கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.